மிஸ்டர் குயின்ஸ் நேற்று வந்து ப்ரொமோஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்துச்சு. என்ன நீ வந்து வீடியோ போடுற, நீ அடுத்தவங்க பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரியே வீடியோ போடுற, அதனால தான் உனக்கு முடி கொட்டுச்சு அப்படின்ட்டு. இதே கமெண்ட்டை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதே மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை எனக்கு இன்னொரு கமெண்ட் என்ன பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து இப்படி இது பண்ணுற அப்படின்றது, இப்போ ஹேர் ஆயில் வந்து முடி கொட்டிருச்சுன்னு போடுற, நீ பேசுகிறத பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உன்னை வந்து ஒரு லூஸ் மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு. நினச்சிட்டு போட்டுமே, சரி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை லூஸ் மாதிரி நினைக்கட்டும், அது பெரிய விஷயமே இல்லை. என்னோட வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து அப்பாடி நம்ம வாங்க வேணாம்னு நினச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கு நான் அவேர்னஸ் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு அது போதும். சரியா, உன்ன மாதிரி எனக்கு என்னோட ஒரு கமெண்ட்டில் கூட அந்த மாதிரி வரல. நீ மட்டும்தான் வளைச்சு சுற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோலையும் வந்து. சரியா, உனக்கு வந்து வியூஸ் போகல. உன்னோட சேனல் நானும் பார்த்தேன், ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன், வியூஸே போகலை. நீலாம் பேசக்கூடாது. எனக்கு இது மட்டும் சேனல் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் 10,000 சப்ஸ்கிரைபர்லாம் வச்சு வியூஸ் பார்த்தாலும். சரியா, நீலாம் வந்து நான் பேசுவேன் அப்படின்றதால நான் பெரிய விஷயமா நினைக்கல. நீ சொல்கிறீங்களா இதை பேசி தான் வந்து அடுத்தவங்கள பிஸ்னஸை கெடுத்து தான் நீ வியூஸ் பார்க்குற அப்படின்ட்டு. அப்போ இதே நான் உங்கள் ஐயா வந்து என்னை கொட்ட விட்டாரா? நீ சொல்கிறல, நேற்று நான் ஒரு லைவ் போட்டேன், அவனுக்கு அசிங்கப்படுறவனுக்கு தான் வழி தெரியும். சரியா, நான் ஒரு லைவ் போட்டேன். சரியா, அந்த லைவில் எல்லோரும் நல்லா தான் பேசுனாங்க. அப்போ வந்து லைட்டாக என்னோட தலை வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப வந்து ஆயில் இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. ஆயில் அப்ளை பண்ணதுனால என்னோட ஹேர் வந்து ரொம்ப சொட்டையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு பிரதர் எனக்கு கமெண்ட் பண்ணது, பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆனால் என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாரு நான் என்னோட ரீசன் சொன்னதுக்கப்புறம். சரிங்களா, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹே மிஸ்டர் குயின்ஸ், உன் தலையில் என்ன ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் முடி கொட்டினது மாதிரி தெரியுதா அப்படின்னு. ஆமாம், சொட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், அதனால தான் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ கவர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு அதை நான் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன், அதனால அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் யோசிச்சு பாரு, உன் தலையில் சொட்டை தெரியுது, அதை வந்து மரன்னு சொல்லும் போது எப்படி வலிக்கும் தெரியுமா? நீ பேசுறதுக்கு என்ன வேணா பேச. அவன் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? அதே எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? நம்ம தலையில் உன் தலையில் வந்து சொட்டை தெரியுது பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆயில் அப்ளை பண்ணலைன்னா என் ஹேரில் தெரியாது, அந்தளவுக்கு இந்த இடம் மட்டும் தான் தெரியும். அவையுமே கேட்பாங்க, சிஸ்டர் என்ன உங்கள் தலையில் லைட்டாக கேப்பாக இருக்க மாதிரி, அப்படியா ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு ஆயில் வாங்கி தேய்ச்சேன் அப்படின்ட்டு. ஏன் பிஸ்னஸ் கிடைக்கிறேன் யாருமே யாரோட பிஸ்னஸும் எடுக்க மாட்டாங்க. என்ன பெரிய பிஸ்னஸா? என்னங்க, ஒரு தேங்காய் ஒரு 10-15 கிலோ தேங்காய் நீ வாங்கின அப்படின்னா 1 கிலோ தேங்காயோட ரேட்டு 85 ரூபா. சரியா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க நீங்கள். சரியா, 85 ரூபா. நீ 15 கிலோ தேங்காய் ஆட்டின அப்படின்னா 10-10 9 லிட்டர் தாராளமாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஆயில் ஆட்டுவோம், இப்போ ரீசெண்டாக வந்து ஆட்ட ஆரம்பிச்சோம். சரியா, அப்போது தேங்காய் எண்ணெயோட ரேட் எவ்வளோ? ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 1 கிலோ தேங்காய் 15 கிலோ தேங்காய் வாங்குறோம். 15 கிலோ தேங்காய் வாங்கி நம்மளுக்கு 10 லிட்டர் எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்குது உனக்கு நஷ்டம் வருது? இதில் 100 கிராம் 100 ml எண்ணெய் வந்து 200 ரூபாய்க்கு 120 ரூபா 150 ரூபா விற்கிறாங்க. வெறும் 100 கிராம் எண்ணெய். அதில் வந்து ஜாதிக்கு அந்த பொருட்கள்லாம் போகிறது எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். நாட்டு மருந்து கடை எங்கள் ஊர்லேயே இருக்குது. கொரியர் ஒரு கால் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே வரும். நீ என்னென்ன பொருள் வேணும் நான் சொல்லு, உனக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லு, நான் இது கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொரியர்லேயே வீட்டில் வந்து சேரும். எந்த ஊராக இருந்தாலும் ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, அது நான் வந்து இது வந்து பிஸ்னஸ்க்காக சொல்லலை. எந்த விஷயத்தையுமே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்குலாம் நாட்டு மருந்து கடை வந்துருச்சு. எனக்கு அதில் என்னென்ன ப்ராடக்ட் வைக்க நானும் வந்து சேல் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து பண்ணதில்லை. நான் பாத் பவுடர் சேல் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, புதுசாக கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து என்கிட்ட வாங்குவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு 2 பவுடர் நான் தயாரிச்சு பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹேர் ஆயில் தயாரிக்கலையே. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? எனக்கு இது வந்து தெரியும். இது வந்து எங்கள் அம்மாச்சி பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து எனக்கு அப்படியே தெரியும். நான் யார்ட்டையும் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணது கிடையாது. நான் சேல் பண்ணுறேன். இங்கே நான் ஏன் யூடியூப்பில் நான் பண்ணலாமா? ஏன் பண்ணலை? நான் பண்ணலை. எதுக்கு அப்படின்ட்டு நான் இங்கே லோக்கலில் கேட்குறவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளவோ அந்த பொருளோட ரேட்டோட 50 ரூபா கூட வச்சுப்பேன். சரியா, எனக்கு நம்ம பிஸ்னஸே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நானும் புட்டிக் பிஸ்னஸ் பண்ணேன் 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டர் வந்துருக்கும். ஒரு 4-5 ஆர்டர் வந்து எனக்கு வந்துச்சு, மித்தெல்லாம் ரிட்டர்ன் போட்டேன். சரியா, ஏன்னா நான் மனசாட்சியோட உள்ளவன். என்ன பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருக்காங்க, எந்த பொட்டிக்ஸ் வந்து சொந்த தெரியல நிற்கிறான். முக்காவாசி பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட். நீ தான் சொல்ல, நீ தான் முட்டாள். சரியா, நீ தான் வந்து போய் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் மீஷோலையும் உள்ளதை வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபர் 199 ரூபா 299 ரூபான்னு இருக்கா. நீ வாங்குற பாரு, நீ தான் வந்து மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை. சரியா, நான் கிடையாது. பேசணும்னா நீ என்ன வேணா பேசணும், கேட்குறது ஏன் காது. சரியா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீ போடுற கமெண்ட்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதில் ஒன்று சொல்லுது, நீ இப்படிலாம் பேசுனதுனால வியூஸ் வரவே வராது, வியூஸ் வேணா போகும், மானிட்டேஷன் ஆகாதுன்னு எனக்கு தான் தெரியும். நீ சொல்லி தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? நீ நான் அப்படி பேசுனா மானிட்டேஷன் ஆகாது ஒரு என்ன சொல்கிறது அடி முட்டால் கூட தெரியும். நானே நிறைய பேருக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க, யூடியூப்ல நல்லா வரும், கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வைங்க, இது வைங்க. எனக்கு இவ்வளோ சொல்கிறேன். எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷம் நான் 4-5 இயர்ஸ் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுருக்கேன். இந்த சேனல் கிடையாது. நான் கிட்ட 15 நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து சேனல் டிலைட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் டிலைட் ஓப்பன் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டர். சரியா, நான் வந்து ஒரு பொழுதுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். என்ன சொல்லுங்க எனக்கே தெரியல. சரியா, பேசணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா யார் வேணா பேசலாம். சரியா,
பேசணுங்கிறத பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேசு ஓகே. நான் ஏதாவது அந்த ஹேர் ஆயிலை மட்டும் தட்டி எனக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் விற்கிறேன் வாங்குங்கன்னு ஏதாவது சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். அதில் ஒரு வார்த்தை அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீ என்ன கேட்கலாம். சரியா? உனக்கு நாட்டு மருந்து பொருள் வேணும்னா சொல்லு, நான் வேணா அங்கேருந்து உனக்கு நான் பார்சல் பண்ணி விடுறேன் பில்லோட. சரியா? கொரியர் சார்ஜ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. வாங்க முடியல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வரப்போகுது? ஒரு போய் கடையில் வாங்கினா ஒரு 85 ரூபா தான் 1 கிலோ. போய் 15 கிலோ வாங்கு. ஆட்டு வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே முடி கொட்டாது. காய்ச்சல் வீட்டில் உட்காந்து காய்ச்சல். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் அண்டா நிறையா காய்ச்சுறாங்க, அள்ளி கொட்டுறாங்களாம். ரொம்ப டென்ஷன் ஆகல. எனக்கு கோவம் வந்தால் செம்மையாக வந்துடுங்க. எனக்கு நைட்லாம் அப்படியே செம்ம ப்ரெஷருங்க அந்த கமெண்ட் படித்ததுலேருந்து. நான் இப்போ இன்ன வரைக்கும் இல்லை நம்மளுக்கு தப்பாக ஒரு விஷயம் அப்படின்னு பரவாயில்ல. நான் இதில் ஏதாவது சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் அதை பார்த்து திருந்திருக்கீங்க. ஆன்லைன் ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தானே விஷயம் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ பேசுகிறேன்னா சேலை வியாபாரம் நான் பண்ண முடியாதா? நான்லாம் டஃப் கொடுப்பேன். இவ்வளோ இதிலே உங்கள்கிட்டே பேசுகிறேன் ஒரு விஷயத்த விற்கிறதுக்கு அளந்து இப்படி வாயில் ப்ராடாக விட்டு பண்ண தெரியாதா? ஹேர் ஆயில் பிஸ்னஸ் நான் பண்ண தெரியாதா? என்னுடைய இப்படி இருந்த வழக்கத்தை இப்படி முடியாகி விட்டதுன்னு பண்ண தெரியாது. இப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையை தேய்ச்சி ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, எண்ணெய் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ. எனக்கு தான் அந்த வீடியோவில் இமேஜ் நேற்று ரீசெண்டாக எடுத்த வீடியோ தானே. அதில் இருக்கிறது இதில் ஏதாவது தெரியுதா? சொட்ட தெரியுதா? தெரிலல்ல. இப்போ நானும் ஹேர் ஆயில் வீடியோ போடலாம்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாரோட பிஸ்னஸை கெடுக்கிறது நோக்கம் கிடையாது. ஒரு விஷயம் அவேர்னஸை சொல்கிறோம் அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேக் கமெண்ட் வர்றது லூஸ் மென்டல் கமெண்ட் பண்ணல, அதனால் நான் கோப்படப்படுறது கிடையாது. ஏன்னா இனம் நீ இனத்தை கண்டறியும். சரி, நீ உன்னோட இனத்தில் என்னை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். சரியா? நீ என்னவா இருக்கிறியோ, உன் குணம் என்னவா இருக்கோ அதுதான் மற்றவங்களா தெரியும். நீ அப்படி இருக்கையில் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கும்போது யாரை பார்த்தாலும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா தான் தெரியும். சரியா? நான் அவேர்னஸ் போடுறேன். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் பாருங்கன்னு யாரையும் ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நல்ல விஷயம் ஏதாவது இருந்து நான் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க, நான் அந்த இதுக்கு சொல்லிடுறேன். சரியா? அடுத்தவங்களை பற்றி எதுக்குங்க பேசுகிறேன்? தப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது தப்பு அப்படின்னு தான் நான் பேசுகிறேன். இல்லவே இல்லைங்க, இந்த விஷயம் உண்மை தான், நானாக பிடிச்சி அவங்கள பற்றி பேசினா தான் எனக்கு வியூஸே போகுது அப்படின்னு ஏதாவது பேசுகிறேன். அப்படி ஏதாவது பேசி ஒரு வீடியோ சொல்லுங்கள். இல்லை, எனக்கு பார்க்க நான் பொதுமக்களை ஒருத்தி ஏதாவது வீடியோ போடுறேன். எனக்கு பார்க்க ஒரு விஷயம் தப்பாக தெரியுது, அந்த தப்பாக தெரியிற விஷயத்தை வச்சு நான் வீடியோ போட்டுருக்கேன். சரிங்களா? இதை இது பண்ணோம், இந்த க்ரீம் அப்பனோடனே வெள்ளையாயிருவேன் அப்படின்னு நான் உருட்ட தெரியும். சரியா? அது கூட ஒரு சோப்பு வீடியோ அழகாக போட்டிருப்பேன். இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன், ஃபில்டர் ஒன்று ஃபில்டர் இல்லாமல் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் அவேர்னஸ் இதை என் வீடியோ பார்த்து 100 பேர் திருந்த வேணாம், ஒரு 10 பேர் ஓகே வேண்டாம் அப்படின்னு மனசு ஒப்புவாங்கண்ணா, அது போதும். இது பிஸ்னஸ் கெடுக்கிற நோக்கமாக இருந்தால் உங்களை ஐயோ நான் கையை பிடிச்சி இருக்கலங்க, அவங்கள போய் வாங்காதீங்கன்னு சொல்லலாங்க. சரிங்களா? தாராளமாக போய் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் சோப்பாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் போய் வாங்குங்க. சரிங்களா? நான் ஒன்றுமே சொல்ல, ஒரு துளியும் என்ன சொல்ல, நான் சொல்கிறது ஏமாறாமல் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகாமல் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். செட் ஆகலை அப்படின்னு தெரியும். இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்றது தெரியணும். அதுக்கு தான் அவேர்னஸ் வீடியோ. சரிங்களா? பேரை சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எதுக்கு நீ போய் இதை போட்டு காய்ச்சி உங்கள் வீட்டில் உட்காந்து நீ போட்டு காய்ச்சி பெரிய என்ன இது அப்படியே ஆகாயத்தில் இருந்தால் கொண்டு கொட்டுறாங்க. நாட்டு மருந்து கடையில் இருக்கிறதுனே ஊருக்கு 10 நாட்டு மருந்து கடை இருக்குது. வேணான்னா சொல்லு, நானே ஒரு அட்ரஸ் தரேன், நீ இப்போ கேட்டேன்னா உங்கள் கடையில் கொரியர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நானே மதுரையில் இருக்கும்போது அங்கேருந்து அங்கே தான் கொரியர் வாங்குவேன். சரியா? ஃபோன் பண்ணால் எல்லா பவுடரும் போடுவாங்க. புரியுதா? என்ன பவுடர்லேருந்து அதுலேருந்து என்ன டானிக்லேருந்து சிறப்புலேருந்து சத்து டானிக்லேருந்து இப்போ தாய்ப்பால் ஊறுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். நான் அது என்னோட ஒரு சேனலில் வீடியோ போட்டுருந்தேன். சரிங்களா? எல்லாம் இப்போ நிறைய பேர் அங்கே போய் டிப்ஸ் கேட்பாங்க. கேட்டு அவங்களே சொல்லுவாங்க இதை போடுங்க, இதை போடுங்க. அதுங்க எப்படி தெரியும் அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா? சரிங்களா? நான் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணேன், சின்னதாக தான் பண்ணுறேன். நான் எப்படியும் பாத் பவுடர் ஓகேவா? குளி மஞ்சள்லையே கிருமி நாசினி குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியாது, மத்தின்படி நம்ம யூஸ் பண்ணலாம். நீ குளிச்சிட்டு அப்படின்னா அந்த பவுடர் இல்லாமல் நீ நீ குளிச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாமே உங்கள் மேல் ஸ்மெல் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் ஆகும். மறுநாள் நீங்கள் குளிக்கல அப்படின்னா அந்த பவுடர் சும்மா குளிச்சிட்டிங்கன்னா கூட ஐயோ நம்ம இந்த பவுடர் போட்டு குளிச்சா நல்லா இருக்குமே, குளிக்கலையோ வெறும் சோப் போட்டு குளிச்சோன்னா அந்த பவுடர் போடாமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு அதுக்கு கெமிக்கல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மருந்து தான். சரிங்களா? நான் 500க்கு திங்ஸ் வாங்கி போடுவேன். சரிங்களா? 500 திங்ஸ் வாங்கி போடுவேன், 600 விற்பேன். கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருதோ கரெக்டாக அது எவ்வளோ வாங்கி போடுறனோ அவ்வளோ அப்படியே கொடுத்துருவேன். சரிங்களா? அது 1/4 கிலோ வரலாம், 1/2 கிலோ வரலாம், பவுடரு எவ்வளோ வருதோ அப்படி இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, போய் பெருது சின்ன சின்ன பாக்கெட் போட்டு உட்காந்துருக்கு, எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? நான் அதுக்காக அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி நான் மாதத்துக்கு ஒரு 10 ஆர்டராவது பண்ணிடுவேன். சரிங்களா? நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் 50 100 கிடைச்சா பத்தாதுங்க. வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு 50 100 கிடைக்கும், அலைஞ்சது போக நம்ம கையில் 50 ரூபா கிடைச்சா பத்தாது. நான் அப்படி யோசிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை. சரிங்களா? ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பேசிக்கங்க, நான் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் திட்டுறதுனால நான் உட்காந்து அழுக போகிறதுலாம் இல்லை, அதெல்லாம் பழகி போச்சு. புதுசாக கேட்குறவங்க தான் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னா சொட்டைங்கும் போது எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் இந்த இது டேப்லெட் சிரப் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டேப்லெட் சாப்பிட்றேன், சரியாயிடும் எனக்கு ஹேர் ஃபால். எனக்கு ஒரு விஷயம், நான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? முதல்ல டேண்ட்ரஃப் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஸ்டோரிலாம் கேட்டேன்னு வச்சுக்கோமே, நீ எப்படி நொந்து போயிடுவேன். ஐயோ நம்ம பேசாமல் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வீட்டில் உட்காந்துடலாமோ அப்படின்னு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நான். சரியா? இதையுமே நான் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்காங்களே,
அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன், எல்லாத்தையும் பொதுவாக பேசலை. சரிங்களா? நிறைய பேர் புரிஞ்சிருக்கீங்கல்ல, நீங்கள் அது போதும். நீங்கள் புரிஞ்சு நீங்கள் நல்லா இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனாலையும் நம்மளால் ஒரு அவேர்னஸ் உதவி செஞ்சாலே ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா கடவுள் நம்மளை நல்லா வச்சுப்பார். அந்த மாதிரி இதில் இருக்கவ தான் நான். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. சரியா? தேங்க்யூ. பாய்.